Kalai Vanakkam. Good morning, dear students. Today we are going to see the continuation of the previous class. போன வகுப்போடைய blood sugar level நம்ம ரத்தத்தில் எப்படி வந்து மெயின்டைன் ஆகுது ரெகுலேட் ஆகுதுங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் மொத்தம் 8 ஃபேக்டர்ஸ் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதா பார்த்தோம். அதில் முதல் 4 ஃபேக்டர்ஸை வந்து போன வாரம் பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் டு ரீகால் தென் you can see the blood glucose level regulation is maintained by basically 8 important factors. They all working interactingly. அதாவது ஒன் பை ஒன்னாக ஒர்க் பண்ணாமல் எல்லாமே வந்து ஒரு ஒரு க்ளோஸ் கனெக்ஷனோட ஒரு கம்பைன்டு எஃபர்ட்டோட வேலை செய்யுதுங்க. அப்படி வேலை செய்வது மூலமாக they maintain a normal steady blood glucose level. கொஞ்சம் blood glucose level அதிகமானால் அதை குறைக்கிறது, இல்லை குறைஞ்சி போனால் ரொம்ப குறைஞ்சி போனால் அதை நார்மல் லெவல் கொண்டு வர்றது, இப்படி போன்ற வேலையை இவைகள் செய்கின்றன. அதில் வந்து நம்ம போன வாரம் பார்த்தது வந்து அலிமெண்ட்ரி ட்ராக்ட், வாயிலிருந்து சிறுகுடல் வரையில் இருக்கக்கூடிய அந்த உணவு பாதை, அங்கே இருக்கக்கூடிய மெக்கானிசம் எப்படி வந்து இதில் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தோம். அடுத்து லிவர் எப்படி இதில் வந்து இன்வால்வ் ஆகுது, மசில்ஸ் எப்படி இன்வால்வ் ஆகுது, அண்ட் கிட்னி எப்படி இன்வால்வ் ஆகுதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து த ரிமைனிங் 4 ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? பிளட் சுகர் லெவல், அந்த பிளட் சுகர் லெவல் அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலே வந்து தன்னை ஸ்டெடியாக்கி கொள்வதற்காக, தன்னை வந்து சரிப்படுத்தி கொள்வதற்கு எப்படி முயற்சி எடுக்குதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து அதுக்கு எப்படி நர்வஸ் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் பாடி ஃப்ளூயிட் எப்படி நமக்கு இந்த பிளட் குளுக்கோஸ் ரெகுலேஷனில் ஈடுபடுதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து எண்டோக்ரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பி மண்டலம் எப்படி இன்வால்வ் ஆகுது, என்னென்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் அதில் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளட் சுகர் லெவலே வந்து எப்படி தன்னை சரிப்படுத்திக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனிதனுடைய உடம்புல ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து நார்மலை விட அதிகமாகிடுச்சு வச்சுக்கங்களேன். தட் இஸ் கால்ட் ஆஸ் ஹைப்பர் கிளைசீமியா. ஹைப்பர் கிளைசீமியா ஆகும்பொழுது அது என்ன பண்ணோன்னா உடனடியாக வந்து இட் வில் ட்ரை டு மேக் த pancreas டு செக்ரீட் இன்சுலின். இன்சுலினை சுரக்க வைக்கும். இன்சுலின் சுரந்துச்சுன்னா அந்த ஹைப்பர் கிளைசீமியா குறைய ஆரம்பிக்கும். இன்சுலின் தான் வந்து நம்ம சுகர் லெவலை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்மோன், which is secreted by the beta cells of the pancreas. சரி, எப்படி வந்து இந்த ஹைப்பர் கிளைசீமியா இன்சுலினை சுரக்க வைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு முக்கியமான சில விஷயங்கள் நடக்குது. வேரியஸ் பாத்வேஸில் அது நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹைப்பர் கிளைசீமியா என்ன பண்ணும், டைரெக்டாக பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸை போய் ஸ்டிமுலேட் பண்ணி இன்சுலினை சுரக்க வைக்கும். தட் இஸ் ஒன் மெத்தட். அதர் மெத்தட் வந்து பார்த்தோம்னா இட் ஆல்சோ ஸ்டிமுலேட்ஸ் ரைட் வேகஸ் நர்வ். வேகஸ் நர்வை ஸ்டிமுலேட் பண்ணால் கூட இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, இட் ஆல்சோ ஹேஸ் எஃபெக்ட் ஆன் த வேரியஸ் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆஃப் த பாடி. செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸில் போயிட்டு என்ன பண்ணோம்னா ஆக்சிடேஷன், சுகர் ஆக்சிடேஷனை அதிகப்படுத்தும். சுகர் ஆக்சிடேஷன் அதிகப்படுத்தும் அது அதிகமானால் ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். இன்சுலின் வில் ட்ரை டு ரெடியூஸ் த பிளட் சுகர் லெவல். சரிங்களா? அது இல்லாமல் இட் ஆல்சோ வில் ட்ரை டு ஸ்டிமுலேட் த க்ரோத் ஹார்மோன். க்ரோத் ஹார்மோன் லெவல் அதிகமானால் இன்சுலின் லெவல் க்ரோத் ஹார்மோன் டிப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும். க்ரோத் ஹார்மோன் லெவல் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்னா இன்சுலின் லெவல் அதிகமாகும். இன்சுலின் லெவல் அதிகமானால் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்சுலினும் க்ரோத் ஹார்மோனும் oppositely they are related. When there is high amount of growth hormone in the blood, insulin level will reduce. When the growth hormone level reduces, insulin level will increase. இன்சுலினும் சுகர் லெவலும் வந்து ஆப்போசிட்லி கனெக்டட். இப்போ நம்ம வந்து சுகர் லெவல் குறைக்கணும்னா இன்சுலின் அதிகமாகும். சரிங்களா? ஸோ when the blood has got more amount of glucose, அது எப்படி குறையுதுன்னா by stimulating the automatically it stimulates the insulin to secrete. இன்சுலின் உள்ளே வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, blood sugar level குறைய ஆரம்பிக்குது. So there are 4 important things are taking place in order to make the insulin to secrete. இதே மாதிரி இன்சுலின் லெவல் ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க பிளட்டில், அகைன் வாட் வில் ஹேப்பன், இன்சுலின் ரொம்ப குறைஞ்சி போனோம், இந்த ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவோம். இதை ஹைப்போகிளைசெமிக் பிளட் வந்துட்டு when it goes through the pancreas, it stimulates the islet cells. It's another type of cell. ஐலட் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணால் என்ன பண்ணோம்னா இன்சுலின் அமௌண்ட்டை இன்சுலினை சுரக்க வைக்கும்.
இன்சுலினை வந்துட்டு அது இன்ஹிபிட் பண்ண வைக்கும். இன்சுலின் இன்ஹிபிட் பண்ண வைக்கும். ஏற்கனவே பிளட்டில் இருக்கக்கூடிய இன்சுலின் வந்து குறைய ஆரம்பிச்சதுன்னா பிளட் சுகர் லெவல் அதிகமாகும் இல்லையா? அப்போ ஹைப்போகிளைசீமியாவிலேருந்து நம்ம பிளட் சுகர் லெவல் அதிகப்படுத்த முடியும். ஸோ ஐலட் செல்லை ஸ்டிமுலேட் பண்ணும்பொழுது இந்த பிளட்டு என்ன பண்ணுது, இன்சுலின் லெவலை அங்கே வந்து குறைக்க வைக்குது. அது மட்டும் இல்லை, ரைட் வேகஸ் நர்வை இன்ஹிபிட் பண்ணும். அப்போ ரைட் வேகஸ் நர்வ் இன்ஹிபிட் ஆனால் என்ன ஆகுது, குளுக்கோஸ் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையுது. அது மட்டும் இல்லை, எபினெஃப்ரினும் ஸ்டிமுலேட் ஆகும். when the blood glucose level is very less, எபினெஃப்ரின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், இந்த ஹார்மோன் எங்கே சுரக்குதுன்னு பார்த்தோம்னா அட்ரினல் தான் சுரக்குது. அட்ரினலின் அப்படிங்கிற கிளாண்டில் சுரக்குது. இந்த அட்ரினல் கிளாண்டில் வந்து 2 பார்ட் இருக்குது, கார்டெக்ஸ் பார்ட், மெடுல்லா பார்ட். இந்த மெடுல்லா பார்ட்லேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் எபினெஃப்ரின் அண்ட் நார் எபினெஃப்ரின். both has got an influence on increasing the blood sugar level by inhibiting the insulin. அது மட்டும் இல்லை, இட் ஆல்சோ ஸ்டிமுலேட்ஸ் growth ஹார்மோன். growth ஹார்மோன் அதிகமான இன்சுலின் குறைய ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே பார்த்தோம். இப்போ growth ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணும். growth ஹார்மோன் இஸ் அ பிட்யூட்டரி ஹார்மோன். ஓகேவா? ஸோ அது ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பிளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி பிளட் சுகர் லெவல் அதை குறைஞ்சிருக்கிற பிளட் சுகர் லெவல் அதிகமாகுது. இன்சுலின் லெவல் குறையும் பொழுது பிளட் சுகர் லெவல் அதிகமாகுது. இப்படியாக when there is a hyperglycemia or hypoglycemia, whatever it is, the blood sugar level is automatically brought to normal level with the help of various mechanism involved. blood sugar level வந்துட்டு nervous system ஈடுபடுத்தி இந்த வேலையை செய்யுது. ஸோ இந்த nervous system we have vagus nerve, sympathetic nerve, இதெல்லாம் வந்துட்டு they actually involve. vagus nerve என்ன பண்ணுது, இன்சுலின் லெவலை அதிகப்படுத்தும். sympathetic nerve stimulate ஆச்சுன்னு வைங்களேன், இன்சுலின் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். because sympathetic nerve will stimulate the epinephrine to secrete. when epinephrine comes, automatically insulin level will come down, automatically blood sugar level will increase. ஸோ அந்த வகையில் nervous system இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாடி ஃப்ளூயிட். பாடி ஃப்ளூயிட் எப்படி இதில் வேலை செய்யுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல வந்து ஸ்கின், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்குட்டேனியஸ் டிஷ்யூவில் வந்து நிறைய ஃப்ளூயிட் இருக்குது. இந்த ஃப்ளூயிட் வந்துட்டு ஆல்சோ ஹேஸ் காட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ். ஒரு பிளட்டில் வந்து பிளாஸ்மாவில் எவ்வளோ குளுக்கோஸ் இருக்குமோ அதே அளவுக்கு குளுக்கோஸ் இந்த பாடி ஃப்ளூயிட்லேயும் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம் உடம்பு. பிளட்டில் வந்துட்டு சடனாக வந்து பிளட் குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சதுன்னா உடனடியாக என்ன பண்ணோம்னா இந்த பாடி ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து பிளட்டுக்கு போயிட்டு they will try to steady the blood glucose level for some time. டெம்பரரி தான் இது. சரி, blood glucose level அதிகமாகிடுச்சு பிளட்டில் அப்படின்னா என்ன பண்ணோம்னா இந்த பாடி டிஷ்யூ ஃப்ளூயிட் வந்து will receive the glucose level and try to steady the normalize the blood glucose level. ஸோ அந்த வகையில் வந்து பாடி ஃப்ளூயிட் இந்த ஸ்கின், சப்குட்டேனியஸ் டிஷ்யூ, இந்த டிஷ்யூ செல்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட், இது எல்லாமே வந்துட்டு குளுக்கோஸ் லெவலை ஸ்டடி பண்ணுவதற்கு ரொம்ப முக்கியமாக பயன்படுது. ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம் தான் எல்லாத்துக்குமே வந்து காரணமாக இருக்கக்கூடியது, ஒரு மீடியேட்டர். எல்லாத்துக்குமே வந்து நர்வஸ் சிஸ்டம் மீடியேட்டராக இருக்குது அண்ட் ஆல்சோ எண்டோக்ரைன் சிஸ்டம் மீடியேட்டராக இருக்குது. எண்டோக்ரைனில் பார்த்தோம்னா வேரியஸ் கிளாண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக பார்த்தோம்னா இன்சுலின் ஒரு பக்கம் வேலை செய்யுது. ஒரு பக்கம்னா எதுக்காகனா when there is a insulin secretion more, blood glucose level will come down. அப்போ இன்சுலின் வந்துட்டு blood glucose லெவலை குறைப்பதற்காக ஒரு பக்கம் வேலை செய்யும் பொழுது blood glucose லெவல் அதிகப்படுத்துவதற்காக ஒரு 6 விதமான ஹார்மோன்ஸ் இருக்குது நம்ம உடம்புல. ஸோ அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து blood glucose லெவலை அதிகப்படுத்தும். ஸோ ஹைப்பர்கிளைசீமியா இருக்கும்பொழுது இன்சுலின் வந்துட்டு நார்மலைஸ் பண்ணுவதற்காக வேலை செய்யும். ஹைப்போகிளைசீமியா இருக்கும்பொழுது இந்த 6 ஹார்மோன்ஸ் வேலை செய்து இன்சுலின் blood glucose லெவலை வந்து அதிகப்படுத்தும். சரி, இன்சுலின் வந்து ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு 6 பக்கம் 6 குளுக்கோஸ் 6 ஹார்மோன்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னன்னு பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தோம்னா பிட்யூட்ரி ஹார்மோன். பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து 2 விதமான செக்ரீஷன்ஸ் இருக்குது. ஆன்டீரியர் பிட்யூட்ரிலேருந்து சில செக்ரீஷன்ஸ், போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து சில செக்ரீஷன்ஸ் இருக்குது. ஆன்டீரியர் பார்ட்டில் பார்த்தோம்னா வந்து த மெயின் பார்ட் இஸ் growth ஹார்மோன். போஸ்டீரியர் பிட்யூட்ரியில் பார்த்தோம்னா வாசோப்ரெசின், ஆக்சிடோசின் அப்படிங்கிற 2 ஹார்மோன். சரி, அடுத்தபடியாக பார்த்தோம்னா அட்ரினலில் வந்து கார்டெக்ஸ் அண்ட் மெடுலான்னு 2 பகுதிகள் இருக்குது. கார்டெக்ஸில் வந்து குளுக்கோகார்டிகாய்டு ஹார்மோன்ஸ் இருக்குது. மெடுலாவில் வந்து எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின் இந்த ஹார்மோன்ஸ் இருக்குது. சரி, இது அட்ரினல். அடுத்து தைராய்டில் தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் இருக்குது.
அடுத்து வந்து கணையம் பேன்க்ரியாஸில் வந்துட்டு குளுக்கோகான் அப்படின்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது. இந்த ஹார்மோன் அப்போ நம்ம பார்த்தோம்னா டோட்டலாக வந்து பார்த்தோம்னா ஆன்டி பிட்யூட்ரி, போஸ்டியர் பிட்யூட்ரி, மெடுல்லா ஆஃப் தி அட்ரினல், கார்டெக்ஸ் ஆஃப் த அட்ரினல், தைராய்டு ஹார்மோன், தைராய்டு கிளாண்ட், அண்ட் தென் இந்த பேன்க்ரியாட்டிக் கிளாண்டில் வந்துட்டு குளுக்கோகானுங்கிற ஹார்மோன். அப்படி 6 விதமான ஹார்மோன்ஸும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணோம்னா வில் ட்ரை டு பிரிங் அப் தி குளுக்கோஸ் லெவல், whereas insulin will try to bring down the glucose level. இந்த பேலன்ஸ் தான் வந்துட்டு இந்த மெக்கானிசம் தான் வந்து நம்ம உடம்புல குளுக்கோஸ் லெவலை பேலன்ஸாக வச்சுருக்குது. ஸோ எப்படி வைக்குது? இன்சுலின் என்ன பண்ணோம்னா, இன்சுலின் சுரந்த உடனே என்ன பண்ணோம் நம்ம உடம்புல, இட் வில் ட்ரை டு இன்க்ரீஸ் த கிளைகோஜெனிசிஸ். கிளைகோஜெனிசிஸ்னால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே உடம்புல அதிகப்படியாக இருக்கக்கூடிய சுகரை வந்துட்டு கிளைகோஜனை கன்வெர்ட் பண்ணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்ன பண்ணோம்னா, டிஷ்யூஸில் வந்து சுகர் வந்து அதிகமாக யூஸ் பண்ண வைக்கும். அப்டேக் ஆஃப் சுகர் ஆர் ஆக்சிடேஷன் ஆஃப் சுகரை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். இந்த 2 மெக்கானிசம் மூலமாக இன்சுலின் வில் ட்ரை டு பிரிங் டவுன் த சுகர் லெவல். வேறஸ் இந்த அதர் ஹார்மோன்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, பிட்யூட்ரி, அட்ரினல் கார்டெக்ஸ், அட்ரினல் மெடுல்லா, பிட்யூட்ரி, ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பிட்யூட்ரி, தைராய்டு, பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய ஹார்மோன் விச் இஸ் குளுக்கோகான் ஹார்மோன், இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா வில் ட்ரை டு இன்க்ரீஸ் த கிளைகோஜினோலைசிஸ். அதாவது கிளைகோலைசிஸ் பண்ணும், கிளைகோஜனை உடைச்சி அதுலேருந்து சுகரை வந்து வெளிப்படுத்த வைக்கும். நம்பர் 1. நம்பர் 2, தே வில் ஆல்சோ ஸ்டிமுலேட் தி கிளைகோனியோஜெனிசிஸ். அதாவது லிப்பிட்லேருந்து, கொழுப்பிலிருந்து சுகரை வந்து உருவாக்கும். திஸ் இஸ் கால்ட் கிளைகோனியோஜெனிசிஸ். இந்த 2 மெக்கானிசம் மூலமாக பிளட்டில் வந்துட்டு குளுக்கோஸ் லெவலில் அதிகப்படுத்தும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். இந்த வகையில் நம்ம உடம்புல வந்து பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு நார்மலாக மெயின்டைன் படுத்தப்படுது. அதில் வந்து இந்த 2 ஆக்ஷன், கிளைகோஜெனிசிஸ் அண்ட் கிளைகோஜினோலைசிஸ் ஆப்போசிட்டாக நடக்கக்கூடியது. அப்புறம் வந்துட்டு இன்க்ரீஸ்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் சுகர் லெவல் இந்த டிஷ்யூ, அப்புறம் கிளைகோனியோஜெனிசிஸ் இந்த ஆப்போசிட் சைட். இப்படி இந்த விஷயங்கள் மூலமாக நம்ம உடம்புல வந்து சுகர் லெவல் மெயின்டைன் ஆகுது. ஸோ டோட்டலி 8 important factors. They work in a close coordination, close connection to maintain the blood glucose level. Okay, so listen to this video repeatedly many times and try to understand the concept because it might be asked in part in the examination, okay, or sometime as a whole. It depends. Okay, thank you very much and have a nice day.